டேஸ்டியான சிக்கன் குருமா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 15 பல் முந்திரி பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளித்ததுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டுட்டு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் குக்கரில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப அழகாக வெந்து ரெடியாக இருக்கும். அதில் அந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்குனீங்கன்னா குருமா ரெடி ஆகிடும் எக்ஸலண்ட்டாக. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோட சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.